Hi friends, welcome to Simple Cooking Vlog. இன்னைக்கு நம்ம இறால் தொக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இறால் தொக்கு பண்றதுக்கு சின்ன குட்டி குட்டியான இறால் எடுத்து வச்சிருக்கோம். இது நல்லா மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க சின்ன இறால் தான். இதை எப்படி பண்றதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் பாருங்க நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் கடுகு ஆட் பண்ணிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இறால் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 4 வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி இறால் தொக்கு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இறால் 100 கிராம் எடுத்திங்கன்னா 100 கிராம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இப்போ ராஸ்மல் எல்லாம் போயிருச்சு. இதில் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட கறி மசால் தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலாவில் இருக்க ராஸ்மல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாலை இதில் ஆட் பண்ணிடுவோம். இறால் வேகிறதுக்கு ஒரு 7 மினிட்ஸ் இருந்தாவே போதும். இறால் நல்லா வெந்துடும். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் இன்றைக்கி நல்லா நம்ம தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மூடி போட்டு ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணுவோம். இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இறால் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா சுருண்டி வந்திருக்கு. இறால் நல்லா சுருண்டுருச்சுனாவே இறால் நல்லா குக் ஆயிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள் குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இறாலில் பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ பெப்பர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு காரம் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நான் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஒரு 1 மினிட் கிட்ட நம்ம வதக்கிக்கலாம். ஃபைனலாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த இறால் தொக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த இறால் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சிம்பிள் குக்கிங் vlog-ஐ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.